ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி ரெசிபி ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி இனிப்பு பொங்கல். கவுனி அரிசினாவே ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்ட்டு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. இது 3 to 4 டைம்ஸ் நல்லா அலசி எட்டுன்னு வந்துடுங்க. இப்படி தான் இருக்கும் அந்த கவுனி அரிசி. இப்போது 3 to 4 டைம்ஸ் நல்லா அலசி எட்டுன்னு வந்தாச்சுங்க. இது ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிடலாங்க. காலையில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. திராட்சை, முந்திரி 25 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பாகு வெல்லம் 1 கப் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நைட்டு 7 மணிக்கு நான் ஊற வச்சது. காலையில் 8 மணிக்கு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்படி நல்லா ஊறினாதாங்க நல்லா சீக்கிரத்தில் வெந்துடும். இதை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. கருப்பு கவுனி அரிசியினுடைய தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. 2 கப் எடுத்துக்கின்னு 1 கப் மில்க்கு, 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கின்னு மொத்தம் 4 கப்பு சால்ட் ஆட் பண்ணிட்டு மூடிடுங்க. 8லேருந்து 10 விசில் வரையும் விடுங்க, நல்லா வெந்துடும். மீன் டைம் வெல்லம் பாகு ரெடி பண்ணிடலாங்க. 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணுவேன்னா இது மெல்ட் ஆனால் போதுங்க. பாகு பதம்லாம் தேவையில்லை. 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துகிட்டு திராட்சை முந்திரியை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், தண்ணி கொதிச்சிச்சு. இப்போது திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ 8 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெல்லம் தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க அதிலே. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. அரிசி பார்க்குறதுக்கு வேகாத மாதிரி தான் தெரியும். நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்தால் கூட இதை கொஞ்சம் மசிச்சு விட்டுடலாங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மத்தில் கூட கொஞ்சம் மசிச்சு விடுங்க. இப்போ வெல்லம் பாகு ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். கொஞ்சம் திக்கானோடனே இந்த திராட்சை முந்திரி ரோஸ்ட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடிங்க. இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இனிய தமிழ் மக்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.